எபிசோட் 2 படையெடுப்பும் விரிவாக்கமும். செங்குட்டுவன் காலத்துல இப்போ இருக்கிற கரூர், கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி இது எல்லா மாவட்டங்களுக்கும் மைசூர் நாட்டுடைய தென்பகுதியும் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே சேர நாட்டை சேர்ந்ததுதான். செங்குட்டுவன் கால்பட்ட இடங்கள் எல்லாம் சேரநாடா மாறும். அப்படி என்ற அளவுக்கு செங்குட்டுவனோட போர் திறன் இருந்தது. அவனுடைய காலத்துல சோழர்களுடைய சோழ மண்டலமும் பாண்டியர்களுடைய பாண்டிய மண்டலமும் தவிர கொங்கு மண்டலம் இந்த 4 பகுதியா மட்டும்தான் தமிழகம் பிரிந்து இருந்தது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரும் போர் செஞ்சு எல்லைகளை விரிவுபடுத்தியவர் செங்குட்டுவன். கொங்கு மண்டலத்தை போர் செஞ்சு சரணடைய செய்தார் செங்குட்டுவன். மற்றபடி சோழர்களுடனும் பாண்டியர்களுடனும் எந்தவித போர்களும் செய்யாமல் இருந்ததுக்கு காரணம் இவங்களுக்குள்ளான உறவு முறைகள் தான் காரணம். தன்னுடைய அம்மா சோழ வம்சத்தை சேர்ந்தவங்க மற்றும் முன்னோர்களால பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்களும் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதனால இந்த 3 ராஜ்யங்களும் செங்குட்டுவனோட காலத்துல தனக்குள்ள எந்த ஒரு போரும் செஞ்சுக்கல. கன்னடம் மாவட்டத்தில் உள்ள குதிரை மலையும் எழில் மலையும், குடகு நாட்டில் உள்ள நடுவுக்கல் பெட்டா மலையும், நீலகிரியில் உள்ள உம்பர்காடும், மலையாள மாவட்டத்தில் உள்ள வயநாட்டு பாயல் மலையும், குறும்பர் நாடு தாலுகாவில் உள்ள தொண்டியும், கொச்சி நாட்டில் உள்ள கருவூர் பட்டணமும், திருவெஞ்சை களமும், கொடுங்கோளூரும், பெரியாரூரும் சேரர்களுடைய பகுதிகளா சொல்லப்படுது. இவ்வளவு நீளமான பகுதியை சேரர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா சோழ அரசர் கிள்ளிக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் நடுவுல நடந்த அரியணை சண்டையில தலையிட்டு 9 மன்னர்களை நெறிவாயிலில் உறையூர் போர்ல ஜெயிச்சு தன்னுடைய மைத்துனரான சோழ அரசர் கிள்ளிக்கு கோல சிம்மாசனத்துல முடிசூட்டி வைத்தார் சேர மன்னன் செங்குட்டுவன். லட்சத்தீவுல ஒரு பகுதியில வாழ்ந்த கடம்பர்களோட பல முறை போர் செஞ்சு ஒவ்வொரு முறையும் அவங்கள புறமுதுகிட்டு ஓட செஞ்சாரு. குறிப்பா வளையூர் போரான் அவங்க தஞ்சம் அடைந்து கொடூர் கோட்டையும் கடம்பர்களை வெற்றி கொண்டார். மோகூர் மன்னன் வீரனை வெற்றி கண்டு மோகூரை தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தார். சங்க இலக்கியம் 10 இந்த குறிப்புகள் இருக்கு. தன்னுடைய ஆட்சி காலத்துல இவர் வஞ்சி, அதாவது தற்போதைய கரூர், அதை தன்னுடைய தலைநகரமா மாத்தினாரு. தவிர செங்குட்டுவனோட போர்லயே குட்டநாடு அப்படின்னு கேரளாவில் ஒரு ஊர் இன்னும் வரலாற்றுடைய நினைவா இருக்கு. தவிர செங்குட்டுவனுக்கு கடல் போர்லையும் பெரிய ஆளுமை இருந்தது. கடம்பர்களோட கடல்ல போர் செஞ்சு வெற்றி வாகை சூடியவர். 45 ஆண்டு காலம் போர் செய்து கழித்தவர். 32 மாதங்களுக்கு வடநாடு சென்று போர் புரிந்த மன்னர் இவர்தான். வடநாட்டை சேர்ந்த கனகன், விஜயன் அப்படின்னு 2 அரசர்கள் இவரை கேலி பேசினாங்க. அதனால கொதித்து எழுந்த மன்னர் போர் செய்ய முடிவு செஞ்சார். அதற்காக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் புறப்பட்டன. முனிவர்கள் வாழ்த்து கூறினர். மடங்களில் நின்று அணிவகுப்பை மகளிர் கண்டனர். கனகனும் விஜயனும் ஆதரவாளர் உத்ரன், விசித்திரன், உருத்திரன், பைரவன், சித்திரன், சிங்கன், தனுத்திரன், சிவேதன் முதலிய வேந்தர்களை துணையாக கொண்டு பெரும் போர் உடச்சினார். அப்போது 18 நாழிகை நடந்தது. செங்குட்டுவனோட போர் புரிய கங்கை கரைக்கு வந்தாங்க. போர் மூண்டது. வீரர்கள் வேலாலும் ஈட்டியாலும் குத்துனாங்க. ஒருவர் மீது ஒருவர் பாய்ந்து மற்போர் செய்தாங்க. குதிரைகள் தலைவன் குறிப்பிட்டபடி ஓடின. மன்னர் படை அழிந்து மாறி புறந்தது ஓடினர். வாய் வீரம் பேசிய கனகனும் விஜயனும் தவக்கோலம் பூண்டு தப்பியோட முயன்றனர். அவங்கள கைது செய்த மன்னன் செங்குட்டுவன் முன் நின்றான். அதே சமயம் இமயமலத்துல சில குறி கல்லையும் எடுத்து வந்தார். அந்த கல்ல வடநாட்டு மன்னர்கள் கனகன், விஜயன் தலையில ஏற்றிய செங்குட்டுவன் கங்கை கரைக்கு எடுத்து வந்து நீராடினார். மீண்டும் அந்த கல்ல அவர்கள் தலையில ஏற்றிய சோழ பாண்டிய நாட்டு வழியா சேரநாடு வந்தாங்க. வஞ்சி மாநகர் அடைந்தான் செங்குட்டுவன். மக்கள் ஆடிப்பாடி வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்தாங்க. ஆரிய மன்னர்களான கனகன், விஜயனை எல்லா வசதியுடனும் தங்க வைத்தான் செங்குட்டுவன். மரியாதையாக நடத்தினார். பொதுகை மலைக்கு போய் அங்கு அந்த கல்லை எடுத்துட்டு வந்து வேலை செய்யறது பெரிய விஷயம் இல்லை. இமயமலைக்கே போய் கல் எடுத்துட்டு வந்து செய்தது தான் சிறப்பு. அதனால நான் வடதேசம் போகும்போது அங்க இப்படிப்பட்ட போர்களை செய்ய வேண்டி வந்தாலும் செய்து வட வாரியர்கள் எல்லாரையும் வென்று வருவது தான் சரி. அதை நான் செய்து முடிப்பேன் அப்படின்னுட்டு ஆவேசமா சொன்னவர் என்னுடைய வீரர்களுடைய வீரம் என்னன்னு அவர்களுக்கு புரிய வைப்ப அப்படின்னுட்டு சூளுரைத்தார். கடல் மல்லை நாட்டின் அருகே வியலூர் இருந்தது.
அதன் தலைவன் நன்னன் வேண்மான் என்பவன் கொள்ளையர்கள்ல ஈடுபட்டு வந்தான். அவனோடையும் போர் வென்றார். இவ்வாறு வெற்றி வீரனாக விளங்கியவன் செங்குட்டுவன். செங்குட்டுவன் கூறிய வீரமொழிகளை கேட்ட வில்லவன் கோதை என்ற சேனாதிபதி அரசனை வாழ்த்தி கொண்டு கூறுவான், வேந்தர் வேந்தே, உங்களுக்கு சமமான அரசர்களாக இருக்கும் சோழ பாண்டியனும் கொங்கு நாட்டு அரசரும் கூட தன்னுடைய புலிகொடியும் மீன் கொடியும் இழந்து ஓடி போனாங்க. அதனால் அந்த செய்தியை எல்லா இடத்துக்கும் காட்டுத்தீ போல பரவ ஆரம்பித்தது. பெரிய அவமான சின்னங்களாக மாறி போச்சு. கொங்கணர், கலிங்கர், கருநடர், பங்களர், கங்கர், கட்டியர், வடவாரியர் இவங்களோட நமது தமிழ் படை போர்க்களத்தில் யானையை விட்டு பகைவர்களை அழித்தது இன்னும் என் கண்களை விட்டு நீங்கல. அந்த அளவுக்கு இருந்தது உங்களுடைய வீரமும் படையோட வீரமும். இங்க எல்லா செய்கைக்கு பிறகும் நீங்க உங்க தாயோட கொண்டு போய் இவங்க என் கோமகள் அப்படின்னு சொல்லி அவங்க படிமத்த நதியில தீர்த்தமாட வச்சிங்களே, அது ஒரு தனி கதை அப்படின்னு சொல்லுவாரு அரும்பதை உரையாசிரியர். இதன் மூலமா தாயே கொண்டு போய் நதி நீராட வச்சு இருக்காரு அப்படின்னு தெரியுது. இப்போ வடதேசத்துல ஏற்கனவே ஒரு முறை இவர் தாயை அழைத்து கொண்டு போய் தீர்த்தமாட செஞ்சிருக்கார் அப்படின்னு இன்னொரு தகவல் தெரியுது. இத பத்தி புலவர்கள் வர்ணிக்கும் போது வடநாட்டு அரசர் 1000 பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் தைரியமும் போர்த்திறனும் உள்ள ஒரு அரசனா இவரை சொல்றாங்க. 2ஆம் முறையா போனப்போ பத்தினி தெய்வம் அதற்கு கல் எடுக்க அவர் போனதா தெரிய வருது. இதன் மூலமா 2 முறை அவர் வடதேசம் பயணம் பண்ணி இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இப்படி தமிழகம் மட்டுமில்லாம வடநாடு சென்று இமயமலை வரைக்கும் போய் தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சிட்டு வந்த சேர மன்னனுடைய பெருமையை வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. பொதுவா அரசர்கள் எல்லாமே 2 மனைவிகள் அதற்கு மேலும் பல மனைவிகளும் இருந்ததா வரலாறுகள் சொல்லுது. ஆனா வெண்மாளை தவிர வேறு மனைவி இல்லாம போனதுக்கு காரணம் இவர் போர்களில் அதிகமாய் ஈடுபட்ட காரணத்தினால வெண்மாள் மேல மட்டுமே பாசத்தோடு இருந்ததா தெரிய வருது. கொங்கு தேசத்தோட ஊர் செஞ்ச ஒரு நிகழ்வு பத்தி குறிப்பிடும் போது அவர்களுக்கு ஆதரவா சோழ பாண்டிய மன்னர்களும் அந்த போருக்கு படை உதவி செய்ததா தெரியுது. அப்படி இருந்தாலும் கொங்கு தேசத்துல ஏற்பட்ட அந்த போரில் ஜெயிச்சு அவர்களுடைய கொடிப்படை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு வந்தார் என்று சிலப்பதிகாரம் கூறுது. கொடுகூர் அப்படின்னு ஒரு ஊர் இருந்ததா பதிற்று மூலமா தெரிய வருது. அந்த ஊர் மைசூர் பக்கத்துல இருந்திருக்கு. மைசூரோட தென்பகுதியா இருந்த பன்னாடு என்கின்ற ஊர்ல இருந்த ஒரு பகுதி தான் கொடுகூர். இந்த இடம் சேரன் செங்குட்டுவன் ஆட்சியில இருந்ததா பழைய ஒரு சாசனத்துல இருக்கிறதா குறிப்புகள் கிடைச்சிருக்கு. அது இரவிதத்தனது குமாரிலிங்க சாசனம். மேற்படி இரவிதத்தன் என்கின்ற சிற்றரசன் சேரன் அனுமதி பெற்று பிராமணர் ஒருவருக்கு அந்நாட்டில் உள்ள கிராமம் ஒன்ற தானம் செஞ்சிருக்கான் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இக்கொடுகூர் நாட்டின் தலைநகரே சேரனால அழிக்கப்பட்டிருக்கலாம். மேற்கூரில் வேந்தரும் வெளிரும் கூடி போரிட்டாங்க. செங்குட்டுவன் அவர்களை வென்றதோடு அவ்வூர் காவல் மரம் வேம்பையும் வெட்டி வீழ்த்தினா செங்குட்டுவன். தோற்று மாண்ட மேற்கூர் படையினரின் மகளிர் களைந்த கூந்தலை கயிறாக்கி வெட்டிய வேப்பன் துண்டுகளை தன் நாட்டுக்கு கொண்டு வந்து செங்குட்டுவன் தனக்கு முரசு செய்து கொண்டான். இருந்த இந்த மோகூர் பழையன் அரசன் பாண்டியனுடைய படைத்தளபதியா இருந்தவனா பரணர் தன்னுடைய பாட்டால குறிப்பிட்டிருக்காரு. சேர மன்னனுக்கு மிகவும் நெருங்கிய நண்பனாய் இருந்த அருகை வருகையே பழையன் அவமானப்படுத்தியதால அவனை செஞ்சு அருக்கைக்காக பழி தீர்த்தான் செங்குட்டுவன். அருக்கை மௌரிய தேசத்து அரசனா இருந்திருக்கலாம். இந்த பெயர் கொண்ட ஊர் உறையுற சூழ்ந்த நாட்டுக்கு பிற்காலத்துக்கு வழங்கிய பெயராகிய சத்திரிய சிங்காமணி வளநாட்டை சார்ந்தது என்பது. சத்திரிய சிகாமணி வளநாட்டு பனையூர் நாட்டு நேர் வாயிலுடையவன் வானவன் பல்லவ தரையன் என்னும் சாசன பகுதியால விளங்கும் என்ற ஊர்ல இது நிகழ்ந்திருக்கு. போர்ல ஏற்படக்கூடிய புண்களை விழுப்புண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காயம்பட்டு உயிரோட இருக்கும் வீரர்களையும் ஊர்ல இறந்த ஸ்வர்க்கம் அடைந்த வீரர்களையும் மரியாதை செய்யும் விதத்துல அவர்களுடைய உரிய பரிசு பொருட்களும் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக உயிரோடு இருக்கும் வீரர்களுக்கு வாகை பூக்களை தங்கத்தாலேயே செய்து அவர்களுடைய தலையில வச்சு அழகு பார்ப்பாங்க. இறந்து போன வீரர்களுக்கு பழித்துறையில மரியாதை செய்வாங்க. இளங்கோவடிகள் அழகு பெற கூறுதல் அறிந்த மகிழத்தக்கது. போர்ல இறந்து போன எல்லா வீரர்களுக்கும் நடுக்கல் வைப்பாங்களாம். ஆனாலும் அவர்களோட சேர்ந்து உயிர் விட்டவர்களுக்கு மனைவிகள் அந்த மாதிரி வச்சதா தெரியல. செங்குட்டுவனோட போர் திறனை பத்தி சொல்லணும்னா கடலோ நிலமோ அவர்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல. அவரை கண்டா கடலும் பயந்து நடுங்குமா. அப்படி ஒரு மன்னர். 20 வயசுல முடிசூடி 45 வயது வரைக்கும் பல போர்களை செஞ்சு வடநாட்டு அரசர்களையும் வெற்றி கொண்ட ஒரு தமிழ் மன்னர் தான் செங்குட்டுவன்.
லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.